பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னாரு. இனிமேல் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு அமித்ஷா வருவாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க ஏதோ ஒரு விஷயம் நான் லிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா இப்ப அடுத்த மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வர போறதா தகவல் வந்திருக்கு. வருகிறவர் சும்மாலாம் வரல. 2 பெரும் தலைவர்களை சந்திக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அது யாரை சந்திக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி மூலியமா அமித்ஷா அவர்கள் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாமக 2ஆ உடையிற ரேஞ்சில இருக்குது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. இது நீங்க வெறும் பாமகக்குள்ள அப்பா, மகன் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது இல்லவே இல்ல. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலுக்காக நடக்கிற ஒரு சண்டை அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா அன்புமணி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டிலே நிக்கிறார். ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்ல என் கட்சி மாநில அந்தஸ்தை இழந்துச்சு, அந்த அங்கீகாரத்தை நான் திரும்ப பெறணும்னா திமுக கூட்டணி தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில அவர் பயணிச்சிருக்காரு. சோ இந்த 2 பேரும் நினைக்கிற இந்த விஷயத்துல தான் முரண்பாடு ஏற்பட்டு இது அப்பா மக பிரச்சனைன்னு வெளியில தெரிஞ்சாலும் உள்ள பாத்தீங்கன்னா இது யாரு கூட கூட்டணி வைக்கணும், தேர்தலுக்கான சண்டை, அரசியலுக்கான சண்டை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த ஒரு விஷயமா தான் இங்க அன்புமணி அவர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றார். அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா கீழடி விவகாரம் அந்த அகழ்வாராய்ச்சி மூலமா மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா இன்னும் எங்களுக்கு தகவல் வேணும், இது எங்களுக்கு போதாது, இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரைக்கும் எடுத்த தகவலை என்ன பண்ணல அறிக்கை விடாம அவங்க என்ன பண்றாங்க தட்டினாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் இவங்க இழைக்கிற பெரும் துரோகம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதிமுகவும் பாமக இருக்கிற அன்புமணி அவர்களும் இன்னும் விமர்சிக்காம இருக்கிறாங்களே அப்படின்றது தான் ஒரு வருத்தக்குரிய விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அன்புமணி அவர்களுக்கு செய்த ஊழல் பட்டியல் ஃபைல் பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட இருக்கு. ஒருவேளை எனக்கு பாஜக வேணாம், எங்க அப்பாவே எனக்கு போத வழிகாட்டி அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அடுத்தபடியா அவர் திகார் செயலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ அதனாலதான் என்ன பண்றாரு, அப்பாவை பகைச்சாலும் பகைப்பினை கண்டி நான் பாஜகவை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணி அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காரு. இங்க என்னன்னா நீ பாஜக கூட போறதுனால கட்சிக்கு மாத்திரம் இல்ல நிர்வாகிக்கு மாத்திரம் இல்ல நம்ம சமுதாயத்துக்கே ஒரு பேர் அழிவு வந்துடும். அதனால நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ பாஜக கூட பயணிக்காம என் கூட வா, என் பேச்சை கேட்டுன்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு இந்த முரண்பாடு தான். சோ இத சமாதானப்படுத்தணும். ஏன்னா நீங்க பாமக உடையுது, இந்த வன்னிய சமூகம் 2ஆ உடையுதுன்னா அப்போ ஓட்டுகள் சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு முத்துக்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றாங்க 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதனால அமித்ஷா அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு சிதறலை விரும்பவே இல்லை. அதனாலதான் ஆடிட்டர் குருமூர்த்தி அனுப்பி ஐயா ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு இவர் என்ன பண்ணாரு, தைலாபுரத்துக்கு போனார். ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்டயே ஐயா ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, மதுரைக்கு வருகிற அமித்ஷா அவர்கள் என்ன சந்திக்கிறதுக்கு வரவே கூடாது, நான் சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இங்க அன்புமணி அவர்கள் என் சொல் பேச்சை கேட்டு நான் சொல்றதை மட்டும் செஞ்சா அவரை நான் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது தயாரா இருக்கேன், சமாதானமா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன மீறி அவர் செயல்பட்டாருன்னா அது எனக்கு வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி கூட்டணி அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அன்புமணி அவர்கள் செயல்படணும். அது மீறி அவர் செயல்படுறாருன்னா தனியா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டாரு. சோ இத பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்த போதே ஒரு அப்செட்ல தான் போனாரு. அதனாலதான் யாருமே சந்திக்கல, தன்னுடைய நிர்வாகிகளை மட்டும் சந்திச்சுட்டு என்ன பண்ணாரு போட்டாரு. ஆனா இப்ப 3வது வாட்டியா ஜூலை மாதம் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ண போறாரு, சென்னைக்கு வர போறாரு. சென்னைக்கு வர்ற கையோட ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு நிறைய காய்களை நகர்த்திட்டு இருக்காரா. இது ஒரு வருடத்துக்குள்ளே குருமூர்த்தி அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சந்திச்சு சமாதான பேச்சுவார்த்தை, அதாவது அமித்ஷா அவர்களை சந்திச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்கு நடந்து எங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில ஒன்னா பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு என்ன பண்ண போறாரு, ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில 1 ஏப்ரல் மாசம் என்ன பண்ணாரு, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தாரு.
அப்பவும் ஓபிஎஸ் சந்திப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. ஓபிஎஸ் சந்திக்கல, வாய்ப்பே இல்ல. அப்பவே ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா, அமித்ஷா என்ன சந்திக்கல, அது எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் அவர் சொன்னாரு. சரி 2வது வாட்டி மதுரைக்கு வரும்போது நம்மள சந்திப்பாரு அப்படின்னு நினைச்சா அங்கேயே சந்திக்கல. ஆனா இப்ப 3வது வாட்டியா சென்னைக்கு வருகிற அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா ஓபிஎஸ் சந்திப்பார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எதிர்பார்க்கப்படுது. இதன் மத்தியில டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அமித்ஷா சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க. இன்னும் பாசிட்டிவான தகவல் அமித்ஷா கிட்ட இருந்து வரவே இல்ல. ஒருவேளை சந்திப்பாரா, சந்திக்காம இருக்க மாட்டாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்த 2 வாட்டியும் அவர் வந்து சந்திக்கவே இல்லை. ஆனா இப்ப 3வது வாட்டி சந்திச்சே தீர்வாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பேசப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் தவிர்த்துட்டு தென் மாவட்டங்கள்ல பாஜக தனிமையா நின்னுடுமா? ஏன்னா இபிஎஸ் நம்பி மட்டும் நீங்க தென் மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் நம்பி நின்னுட முடியாது. ஓபிஎஸ் உடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. அதுவும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க 3 பேருடைய ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே அதிருப்தியில இருக்கிறாரு. அவர் எப்போ என்ன சான்ஸ் கிடைக்கும் பாஜக கிட்ட இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன கேட்டிருக்காரு, நம்ம பாஜகலே பயணிக்கலாமா இல்ல பாஜக விட்டு வெளியே வரலாமா அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பாஜக நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே அமித்ஷா காதுக்கு போனதுனால இப்ப அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரப்போகிறார் 3வது முறை. இப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாஜக ஓபிஎஸ் தவிர்த்துட்டு தென் மாவட்டங்களில் நிக்குமானா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ அதனால ஓபிஎஸ் ஓட தயவு பாஜகவுக்கு கம்பல்சரி வேணும். என்னதான் இபிஎஸ் அதிமுக பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்னாலும் ஓட் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா அது ஓபிஎஸ் ஓட தயவு அவருக்கு தேவைப்படுது. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தவிர்த்துட்டு இவங்க தென் மாவட்டங்கள்ல நிக்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அதனால அமித்ஷா அவர்கள் இந்த முறை வரும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை கண்டிப்பா சந்திப்பார். இதனால வந்து 2 பேரும் டைம் கேட்டிருக்காங்க. அவர் என்ன கொடுக்க போகிறார், டைம் கொடுக்க போறாரா இல்ல வேண்டா தவிர்த்திட போறாரா? ஏன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப மும்முரமா இருக்காரு. ஓபிஎஸ் சந்திக்க விடக்கூடாது. ஒருவேளை ஓபிஎஸ் சந்தித்துட்டா நம்மளுடைய இமேஜ் இங்க வந்து நம்மளுக்கான பவர் இங்க கம்மி ஆயிரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு, காய்களை நகர்த்தினார். அதனால தான் 2 முறை வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்க விடாம இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, என்ன மீறி நீங்க சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல குளறுபடி வேலையெல்லாம் பார்த்தாரு. சோ ஆனா 3வது வாட்டி வருகிறவர் ஓபிஎஸ் சந்திப்பார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சோ அது மாத்திரம் இல்லாம மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் இனி மாதம் நான் என்ன பண்ண போறேன், வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தகவலின் அடிப்படையில தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாரு, இனி அடிக்கடிக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் அமித்ஷா கட்டையும் பாஜக கட்டையும் கேட்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பொதுமக்களா வாழ்கிற எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வினா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரழிவு நடந்தது, வெள்ளத்தினாலும் புயலினாலும் எவ்வளவு பேரழிவு நடந்தது, இதுக்கெல்லாம் அமித்ஷா அவர்கள் வந்து எட்டி பார்த்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் 5 முறை வந்து இங்க என்ன பண்ணாங்க, டென்ட் போட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்படின்னு ஒன்னையும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. இங்க எப்பேற்பட்ட ஒரு பேரழிவு வந்தது, இயற்கை பேரிடர் நடந்தது. அப்பெல்லாம் வந்து பார்க்காத அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தலுக்காக சுயநலத்துக்காக இனி அடிக்கடிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுயநலத்துக்காக தான் இவங்க தமிழ்நாடு யூஸ் பண்ணிக்கிறாங்களே கண்டி ஒட்டுமொத்த இவங்க தமிழர்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இல்ல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் மத்திய அரசுல இருந்து பிரதிநிதிகள் வந்துட்டும் போயிட்டே இருப்பாங்க. மோடியா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜேபி நட்டாவா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், வந்துட்டு போவாங்க. தேர்தல் முடிந்தவனே இவங்க தோத்துருவாங்கல்ல, அப்போ பாருங்க ஒருத்தர் கூட இங்க எட்டி பார்க்க மாட்டாங்க. இதுதான் பாஜக ஆளுகிற ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் போல தமிழ்நாட்டை பார்க்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இங்க அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ வந்தாங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இவங்க ஆதாயத்துக்கு தான் வருவாங்க. இங்க ஒரு பேரிடர் நடந்தது, இங்க ஒரு அழிவு நடந்தது, இத பார்வையிடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைம் கேட்டா நீங்க டைம் இல்ல, வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இப்ப தேர்தலுக்காக நான் அடிக்கடிக்கு வருவேன், மாதம் வருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்கள பாஜக வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவங்க சுயநலத்துக்காக
தேர்தலின் ஆதாயத்துக்காக தான் தமிழ்நாடை யூஸ் பண்ணிக்கிறாங்களே கண்டி உண்மையிலே இந்தியாக்குள்ள தமிழ்நாடு இருக்குதுன்னா இவங்க மாற்றாந்தாய் போலதான் நடத்துறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இத்தனை வருஷம் வராது, அதாவது எவ்வளவு புயல்களினால பேரிடர் வந்தது, வெள்ளத்தினால பேரிடர் வந்தது, மழையினால பேரிடர் வந்தது, இங்க பார்வையிடுறதுக்கு வரல. ஆனா இப்போ தேர்தலுக்காக நான் அடிக்கடிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் சொல்றாரு. என்ன, ஏன்னா இவங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதுதான் தமிழ்நாட்டை இவங்க இதுக்குதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு ஓட்டுகளையும் இவங்க இதுக்காக தான் தேர்தலுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இப்பவும் வெளிச்சமா இருக்கு. பொதுமக்கள் ஆனா உண்மையில எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளர்களும் கவனிச்சுட்டு இருக்காங்க. யாரை இங்க தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுத்தா இங்க நம்மளுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்றத கவனிச்சுதான் இருக்காங்க. சோ பாஜகவுடைய பாட்சா இங்க பலிக்காது அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மை இருக்கு. நம்ம தமிழ்நாடு முதல்வர் சொல்ற மாதிரிதான், எந்த ஷா வந்தாலும் எத்தனை முறை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல பாஜக கால் பதிக்காது 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 அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ அடுத்த மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வர்றதா தகவல் வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் ஐயா ராமதாஸ் அவர்களையும் சந்திக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.